கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை நான் கேட்போம். இன்னைக்கு உங்கள் சகோதரி உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பாங்க, கேட்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. மீட்பரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கள் கூறி இந்த ஆராதனை வேளையில் உங்களை வரவேற்கிறேன். தேவன் தாமே உங்களோடு கூட இடைப்படுவாராக. தேவன் தாமே உங்களோடு கூட பேசுவாராக. இந்த நாளிலும் தியானிக்க எடுக்க வேண்டியதான வசனம் 1 பேதுரு 2வது அதிகாரம் 19வது வசனம், 118வது பக்கம். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபதிரவங்களை பொறுமையாய் சந்தித்தால் அதுவே உறுதியாய் இருக்கும். 20வது வசனம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக உறுதியாய் இருக்கும். 21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிசுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இப்பொழுது இந்த இடத்துல எதை பார்க்கிறோம்? பொறுமையை குறித்து தேவன் இந்த நாட்களிலே நம்மளோடு கூட பேச இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வாரம் முழுவதும் தேவனே எந்தெந்த காரியத்துக்கு நான் பொறுமையா இருக்கணும், எதுக்கு நான் பொறுமையா இருக்கணும்னு சொல்லி வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் செபிப்போம். எந்த காரியத்தா இருந்தாலும் நம்ம செபிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு காரியத்துக்கு உடனே பதில் வரும், ஒரு காரியத்துக்கு லேட் ஆகும், ஒரு காரியத்துக்கு வராது. ஆனா இந்த நாட்களில நீங்க எதற்காக எப்படி செபித்தீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பாஸ்டர் என்கிட்ட நீங்க இந்த மெசேஜ் கொடுக்கணும்னு சொன்ன உடனே தேவ சமூகத்துல நான் காத்திருக்கிற பொழுது தேவன் எனக்கான பேசினதான வார்த்தை இந்த பொறுமை. ஆவிக்குரிய கனிகள்ல நம்ம அந்த பொறுமையை பார்க்கிறோம். 9 கனிகள் தெரியுமா? சொல்லுங்க. பசங்களுக்கு கை தட்டு கொடுங்க. இந்த ஆவிக்குரிய கனிகளில ஒன்று பொறுமை. இந்த பொறுமைக்கு ரோல் மாடலா யாரை சொல்லலாம்? நமக்கு முன்மாதிரியா யாரை சொல்லலாம்? மனுஷர்களை காட்டிலும் தேவனையே நம்ம சொல்றது நல்லதா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் எல்லா விதத்திலையும் பொறுமையா இருந்தார். அவர்கிட்ட ஒரு பாவமும் இல்லை. ஆனாலும் அவர் எப்படி இருந்தாரு? சிலுவையில அடிக்கப்படும் பொழுது மயிர் கத்துக்கிறவனுக்கு முன்பதாக அமைதலா இருக்கிற ஆட்டை போல அவர் பொறுமையா இருந்தார். அப்படிப்பட்டதான ஒரு ரோல் மாடலை தேவன் நமக்கு முன்மாதிரியாய் வைத்துட்டு போயிருக்காரு. அவரையே முன்மாதிரியாய் நமக்கு காண்பித்துட்டு போயிருக்காரு. ஆதாம் யார் மாதிரி உருவாக்கப்பட்டாரு? தன் சாயலாய், தன் ரூபமாய். எதற்காக தன் சாயலாய், தன் ரூபமாய் அவர் உருவாக்கப்பட்டார்? அவருடைய சாயல் அது நல்லது அப்படிங்கறத கண்டதுனால அவர் தன் சாயலாய் தன்னுடைய ரூபமாய் ஆதாமை உருவாக்கினார். அப்படி இருக்கும் பொழுது தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது அவருடைய குணாதிசயங்களும் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படிங்கறத தேவன் விரும்புகிறார். அப்படி நம்ம இந்த நாட்களில இருக்கிறோமா அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இதுல பவுலும் சொல்றாரு பாருங்க. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 16வது வசனம், பக்கம் 286. அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொழுது பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையாயும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். என்ன சொல்றாருங்க? நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பதற்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவி. பவுல் யாரு? பிரதான பாவி. எதற்காக பவுல் அப்படி சொல்றாங்க? பவுலை பத்தி உங்களுக்கு தெரியுமா? பவுல் யாரு? கிறிஸ்துவின் சபையை துன்பப்படுத்துகிறதுக்காக வந்ததான பவுல். சவுலாய் இருந்தவர் பவுலாய் மாறினார். எப்ப மாறினாரு? கிறிஸ்துவின் சபையை துன்பப்படுத்துறதுக்காக பிரதான ஆசாரியர்கிட்ட கட்டளையை பெற்று அதனுடைய அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கிட்டு வராரு. எதுக்கு வராருன்னா கிறிஸ்துவின் சபையை நான் துன்புறுத்தணும், எல்லாரும் கிறிஸ்துவுக்கு ஆதரவா இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் பெருக்கிட்டே போறாங்க. அந்த தேசத்துல ஸ்தேவானை கொல்லும் பொழுது அந்த இடத்துல பவுல் இருக்காரு. அப்ப இருக்கும் பொழுது ஸ்தேவானை அடிக்கப்படும் பொழுது அவருடைய சட்டைகள் எல்லாம் கலட்டி ஒரு வாலிபன் இடத்தில் வைக்கிறாங்க. அது யாருன்னா பவுல் கிட்ட தான் அந்த சட்டையெல்லாம் கலட்டி வைக்கிறாங்க. அந்த இடத்துல பவுலும் அந்த இடத்தில் இருக்கிறார். அப்படிப்பட்டதான பவுலை தேவன் எங்க சந்திக்கிறாரு? கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிறவர்களை அழிக்கணும் வரும் பொழுது
தேவன் போய் சந்திக்கிறார். எப்படி சந்திக்கிறார்? நீ போய் என் சபையை வந்து அழிக்க போறியா, உன்னை நீ கொல்றேன் பாரு அப்படின்லாம் தேவன் சொல்லல. எப்படி சொல்றாரு? என்னை ஏன் துன்பப்படுத்துற, ஏன் சபையை துன்பப்படுத்துற, முள்ளின் மேல் உதைப்பது உனக்கு லேசான காரியமா, ஏன் இப்போ இப்படி பண்றேன்னு சொல்லி எவ்வளவு அன்பாய் அந்த இடத்துல தேவன் வந்து பேசுறாருன்னு பாருங்க. அந்த இடத்துல எவ்வளவு பொறுமையா இருக்கிறாரு. அப்படி ஆண்டவர் நினைச்சா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் மொமெண்ட்ஸ்ல வந்து பவுலை வந்து அடிச்சிருக்கலாம். ஆனா தேவன் அப்படி செய்யல. ஆண்டவர் வந்து சவுலை வந்து பவுலாய் மாற்றினார். அப்படிப்பட்டதான பொறுமை தேவ சமூகத்துல நமக்கும் இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அதை அபியாசப்படுத்தி கொள்ள வேண்டும். அதனாலதான் தேவனை வந்து என்ன சொல்றோம்? பொறுமை உள்ள தேவன்னு சொல்றோம். சங்கீதம் 86வது அதிகாரம் 15வது வசனம். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன ஒழுக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். ஆனாலும் கர்த்தரே, மன ஒழுக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமை உள்ளவராய் தேவன் நம்மிடத்திலும் இருக்கிறார். 2வது பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம், பக்கம் 324. தாமதிக்கிறார் என்ற சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மன திரும்ப வேண்டும் என்று விரும்பி நாம் எல்லோரும் மேலும் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடில இருந்தே என்ன சொல்லிட்டு இருக்காங்க? இயேசு வரார், இயேசு வரார், இப்ப இயேசு வந்துருவார், இயேசு வந்துருவாருன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இன்னும் இயேசு வரல. அப்படி இயேசு வந்திருந்தா நீங்களும் நானும் இன்னைக்கு சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்க மாட்டோம். அவர் பொறுமையா இருந்ததுனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த சபையில நிக்கிறோம். அதனால மாத்திரம்தான் தேவன் வந்து பொறுமையா இருக்காரு. இன்னமும் வந்து அநேக சபைக்குள்ள வர வேண்டியது இருக்கிறதுனாலதான் அவருடைய வருகை தாமதமா இருக்கிறது. இப்பொழுது எப்படி வந்து நம்ம வந்து தேவனுக்கு வந்து பொறுமையா இருக்கணும் அப்படிங்கறத சில காரியங்களை தேவன் நம்ம இடத்துல கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். எபிரேயர் 12வது அதிகாரம் 1 வசனம். ஆகையால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். எதுல பொறுமையா ஓடணுமா? விசுவாசத்தில் பொறுமையோடு நாம் ஓடக்கடவோம். எத்தனை பேர் இங்க வந்து ரிலே கேம் விளையாண்டுருக்கீங்க? ஸ்போர்ட்ஸ்ல ரிலே ஓடி இருக்கீங்களா? எப்படி இருக்கும் அது? பாஸ் பண்ணி போவாங்க. அது ஒவ்வொரு மீட்டருக்கும் ஒவ்வொரு விதமான இதாக இருக்கும். இப்போ 1000 மீட்டர் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு 2-3 பேரை நிற்க வச்சிருப்பாங்க. 500 மீட்டர் அப்படின்னா அதுக்கு 2 மாதிரி நிற்க வச்சிருப்பாங்க. கொஞ்சம் கம்மியான ஸ்பேஸ் அப்படின்னா ஒரே ஆள் ஓடுவாங்க. அந்த ரிலேல வந்து ஒவ்வொரு வட்டமும் போட்டிருப்பாங்க. அந்த வட்டத்துக்குள்ளதான் நம்ம ஓடணும். அதை தாண்டி நம்ம ட்ராக்கை தாண்டி அடுத்த ட்ராக்குள்ள ஓடணும்னா நம்ம ஃபவுல். என்னதான் நம்ம ஸ்பீடா ஓடி போய் பந்தய பொண்ணுகிட்ட நின்னுட்டோம்னாலும், நமக்கு நியமிக்கப்பட்ட இடத்துல நின்னுட்டோம்னாலும், தப்பா ஓடணும்னா அவுட். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய வட்டத்துக்குள்ளேயே நம்மளுடைய ட்ராக்குள்ளேயே நம்ம ஓடணும். அப்படி ஓடினாதான் அங்க வச்சிருக்கிறதான பந்தய பொருளை நாம் ஜெயிக்க முடியும். அப்படி விசுவாசத்தோடு பொறுமையோடு ஓடக்கட வேண்டும். விசுவாசத்தோடு ஓடும் பொழுது சில விஷயங்களை நம்ம வந்து சகிச்சுதான் ஆகணும். என்னால சகிக்கவே முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்றதான காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனையோ இருக்கு. இந்த நாள் வரைக்குமே ஒவ்வொருத்தரும் நம்ம சொல்லுகிறதான வார்த்தைகள் குடும்பத்திலேயா இருக்கட்டும், வேலை பார்க்கிற ஸ்தலத்திலேயா இருக்கட்டும், போறதான வழிகளையா இருக்கட்டும், சில காரியங்களை நம்மளால சகிக்க முடியாது. இந்த காரியத்தை என்னால பார்த்துட்டு சகிக்க முடியல ஆண்டவரே அப்படின்லாம் சொன்னாலும் சகித்துதான் ஆகணும். விசுவாசத்தோடு அதை சகிச்சு, ஆண்டவரே நான் சகிச்சுக்கிறேன், நான் பொறுமையா இருக்கிறேன், நான் சகிச்சுக்கிறேன், பொறுமையா இருக்கிறேன் நீங்க சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாவே பரிசு பொருட்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனத்திலேயே, அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாதத்தில் வீற்றிருக்கிறார். சிலுவையை சகித்தார். நம்மளுடைய ரோல் மாடல் யாரா சொன்னேன்? இயேசு கிறிஸ்துவை தான் சொன்னேன். அவர் என்ன பண்ணாரு? சிலுவையில எல்லாவற்றையும் சகித்தார். காரி துப்பப்பட்டதையும் சகித்தார், வாரினால் அடிக்கப்பட்டதையும் சகித்தார், முள்முடி சூட்டப்பட்டதையும் சகித்தார். எதற்காக சகித்தார்? நீங்களும் நானும் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிற நம்மளுடைய பாவத்திற்காக தேவனானவர் சிலுவையை சகித்தார். அவரே அங்க சகிக்கும் பொழுது நம்மளால சகிக்க முடியாதா?
நிச்சயமாய் சகித்து பொறுமையோடு ஓடணும் அப்படின்னா நமக்கான பரிசு பொருள் நிச்சயம். இந்த இடத்துல விசுவாசமும் சகிப்பும் எப்படி வருது? அக்கம்பெனி பண்ணி வருது, ரெண்டும் ஒன்னா வருது. அப்பனா நமக்கு தேவன் சொல்லி கொடுக்கறதான காரியம் என்னன்னா, பல விஷயங்கள் இல்ல, சில விஷயங்கள் இல்ல, எல்லாத்தையும் நீ சகிச்சுதான் போகணும். விசுவாசத்தோடு ஓட கடவாய். அப்படி பொறுமையோட நீ ஓடினா நிச்சயமா உன்னுடைய பந்தய பொருள் உனக்கு கிடைக்கும். அடுத்து யாக்கோபு 5வது அதிகாரம் 7வது வசனம். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையோடு இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமி நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். இப்போ எதற்கு காத்திருக்கிறாங்க? பயிரிடுகிறவன் என்ன பண்றான்? ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்ணுவான்? நிலத்தை வந்து பண்படுத்துவான், உழுவான். அடுத்து என்ன பண்ணுவான்? விதைப்பான். அதுக்கு அடுத்தது இது எல்லாமே ஒவ்வொரு விதமான ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சாதான் அவன் எதிர்பார்க்கிறதான பலனை அடைய முடியும். அதை விட்டுட்டு நான் இன்னைக்கு நட்டுட்டு நாளைக்கு அது வந்து எனக்கு கனி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம தோட்டம்லாம் வச்சிருக்கிறோம், இன்னைக்கு போய் ஒரு செடியை நட்டு வைக்கிறோம், நாளைக்கு போய் பார்த்து இது பூ பூக்கலையா, இது காய் காய்க்கலையான்னு சொன்னா கிடைக்குமா? எனக்கு தேவன் இதை செய்யலையே நம்ம சொன்னா கிடைக்குமா? நடக்காது. அது வந்து ஒரு விதமான ப்ராசஸ். அந்தந்த ப்ராசஸ் நடந்தாதான் உங்களுக்கு கிடைக்க வேண்டியதான பலன் கிடைக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் சொல்லலாம்னா, ஆபிரகாம சொல்லலாம். ஆபிரகாம் எத்தனை வருஷம் காத்திருந்தான் ஈசாக்குக்காக? 25 வருஷம் காத்திருந்தான். எதுக்காக? ஈசாக்கை பெறதுக்காக. வாக்குத்தத்தம் பண்ணி ஆண்டவர் வந்து சொல்லிட்டாரு, உனக்கு ஒரு நான் குமாரனை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அது எது வரைக்கும் காத்திருந்தான்? 25 வருஷம். ஆண்டவரே நீ சொல்லிட்டீரே, எனக்கே இன்னும் தரலையேன்னு சொல்லி அவர் கேட்கல, காத்திருந்தாரு. இதற்கிடையில ஆபிரகாமும் சாராளும் சேர்ந்து ஒரு பாவத்தை செஞ்சாங்க. எதுனா ஆகார் மூலியமா இஸ்மவேல் பிறந்தார். அதெல்லாம் இருந்தாலும் அது வந்து அவனுடைய சுதந்திரம் கிடையாது. ஆண்டவர் சொன்னதான வார்த்தையும் கிடையாது. ஆண்டவர் சொன்னதான வார்த்தை ஈசாக்க மட்டும் தான், இஸ்மவேலே கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சுதந்திரவாளியை கொடுத்தார். யாரை கொடுத்தாரு? ஈசாக்க கொடுத்தார். ஆபிரகாம் 25 வருடமாய் காத்திருந்தான். காத்திருந்துதான் பலனை பெற்றான். இப்போ லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 8வது அதிகாரம் 15வது வசனம். நல்ல இடத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலனை பெற்றுக்கொள்ளவார்கள் அவங்க இருப்பார்கள். இப்போ நல்ல நிலத்துல ஆண்டவர் நமக்கு வசனத்தை விதைக்கிறாரு. இதை நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய இருதயமான இடத்துல தேவன் வந்து தன்னுடைய வசனங்களை பதிக்கிறாரு. இதை வந்து காத்திருந்து பொறுமையா அதனுடைய பலனை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் தேவன் சொல்லுகிறார். எபிரேயர் 6வது அதிகாரம் 14வது வசனம். நிச்சயமாக நான் உன்னை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் அதை இவ்வளவு நேரம் தேடுறோம், அந்த அளவுக்கு வந்து வசனத்தை சுதந்திரிச்சிருக்கோம். எபிரேயர் 6வது அதிகாரம் 14வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நிச்சயமாகவே நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிற இந்த வார்த்தையை? தாமதித்தாலும் அவர் சொன்னதான வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். 13வது வசனம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே நமது பேரில் தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். 15வது வசனம். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். பொறுமையா காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். எப்படி பெற்றான்? நிச்சயமாகவே நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். நம்ம நினைச்சிருக்கலாம் இந்த வருஷம் இந்த வாக்குத்தத்தம் வந்தோடனே, எத்தனை பேர் நினைச்சீங்கன்னு தெரியல, நான் நினைச்சேன் ஆண்டவர் நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை இந்த வருஷம் நமக்கு கொடுத்துட்டாரு, நமக்கு எந்த குறைவும் இல்லை, ஆண்டவர் நேர்த்தியாய் நடத்துவாருன்னு சொல்லி நானும் இந்த ஆண்டுல பிரவேசிக்கும் பொழுது இந்த வாக்குத்தத்தத்தை பார்த்து சந்தோஷப்பட்டேன். ஒரு 23 நாள் கடந்தது. 23 நாள் கடந்ததுக்கு அப்புறம்
ஒரு பெரிய ஒரு சூறாவளியே இந்த நாள் வரைக்கும் வீசிக்கிட்டு தான் இருக்குது. இப்படி இருக்க நான் ஒவ்வொரு ஆண்டவர்கிட்டையும் சரி, பிள்ளைங்கள்ட்டையும் சரி, என்னை பார்க்குறவங்ககிட்டையும் சொல்லி, இந்த வருஷம் எனக்கு நல்லாவே இல்லை, இந்த வருஷம் ஏன் தான் இப்படி இருக்குன்னே தெரியல. ஒவ்வொரு வருஷமும் எப்படியாவது ஏதாவது ஒரு காரியங்கள் என்னுடைய நினைவுகளில் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான காரியம் என் குடும்பத்திலையும் சரி, சபையிலையும் சரி, எல்லா இடத்துலையும் நடக்கும். ஆனால் இந்த வருஷம் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி நானே பயங்கரமாக புலம்பேன். ஆனால் இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது அது எவ்வளோ பெரிய தவறு என்பதை நான் அந்த நாட்களில் நான் உணர்ந்தேன். எப்படி வசனம் பொய்யா போகும், எப்படி வசனம் மாறும். நமக்குன்னு குறிக்கப்பட்டது ஆண்டவர் நிச்சயமா நமக்கு தருவார். அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நமக்கு கற்றுத்தர அவர் விரும்புகிறார். இந்த வருஷமும் இல்லாததை இந்த வருஷம் செய்யறாரு அப்படின்னா இந்த வருஷத்துல நம்ம பண்படணும், இந்த வருஷத்துல நம்ம ஸ்திரப்படணும், இந்த வருஷத்துல நீ இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் உனக்கு தெரியும். இத்தனை வருஷமா அதை நமக்கு காண்பிக்காம இருந்திருக்கலாம். ஆனா இந்த வருடத்துல தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதித்து பெருகவே பெருகப்படுவார். நிச்சயமாய் இந்த ஆண்டின் முடிவுக்குள்ள ஆண்டவர் நிச்சயமா நம்மளை உயர்த்த போதுமானவராய் இருக்கிறார். ஏன்னா எந்த வருடமும் சகிக்காத விஷயங்களை இந்த வருஷத்துல நம்ம சகிக்கிறோம். அதனால நிச்சயமா ஆண்டவர் செய்வார் என்பதுல மாற்றமே இல்லை. அடுத்து யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். உங்கள் விசுவாசத்தில் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று இந்த இடத்துல பரீட்சையை பற்றி தேவன் பேசுகிறார். பரீட்சையில எப்படி இருக்கணுமா? இப்படி ஸ்கூலுக்கு நம்ம டெய்லி அனுப்பிச்சு வைக்கிறோம், டிஃபன் பாக்ஸை கொடுக்குறோம், புக்கு மூட்டைகளெல்லாம் தூக்கி முதுகில் ஏற்றி விடுறோம், டிஃபன் பாக்ஸ் எல்லாம் காலி ஆகிடுச்சோன்னு சாயங்காலம் பார்க்குறோம். அப்படி இப்படியே ரெகுலராக போயிட்டு இருக்கா? இல்லை. அது பிள்ளை என்ன பண்ணுது? படிக்குதா? படிக்கலையா? என்ன பண்ணுது? அதுக்கு தான் ஸ்கூலில் என்ன வைக்கிறாங்க? ஒவ்வொரு டெஸ்ட்டாக வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன டெஸ்ட்டு? மந்த்லி டெஸ்ட்டு, மிட்டம் டெஸ்ட்டு, குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, சைக்கிள் டெஸ்ட்டு, எல்லா டெஸ்ட்டும் வைக்கிறாங்க. எதுக்கு? இந்த டெஸ்ட் இல்லைனாலும் அடுத்த டெஸ்ட்டில் இந்த பிள்ளை எப்படி ஆகிடும்? பாஸ் பண்ணிடாதா? இந்த டெஸ்ட்டில் இல்லைனாலும் இந்த டெஸ்ட்டில் கூட மார்க் எடுத்துறாதா? அவங்க நினைக்கிற அளவுக்கு அந்த பிள்ளைகளை என்ன பண்ணுறாங்க? உருவாக்குறாங்க. இந்த இடத்துல தேவன் நம்மளே என்ன நினைக்கிறாரு? உருவாக்க நினைக்கிறார். அப்படி நம்ம உருவாக்கணும் அப்படின்னா தேவன் என்ன பண்ணுவாராம்? யாக்கோபு 1ஆவது அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிப்பதற்கு தாமதமாயும் இருக்க கடவார்கள். இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்லித்தர விரும்புறாரு? எதுக்கு பொறுமையா இருக்க சொல்றாரு? பேசுறதுக்கு. கேட்கறதுக்கு என்ன பண்ணணுமா? ஒரு செகண்ட்ல எல்லா வார்த்தையும் பேசி கொட்டி முடிச்சுடுவோம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிறதான விளைவுகளை அப்ப யோசிக்க மாட்டோம். நம்மளுடைய கோபம் நம்மளை மூடிடும். ஒரு செகண்ட் தான் அந்த எல்லா வார்த்தை என்னென்ன பேசணுமோ இருதயத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு போயிடுவோம். ஆனா அதுக்கப்புறம் வரதான விளைவுகள் பார்த்தீங்கன்னா குடும்பங்கள் பிரிவு, சண்டை சச்சரவுகள், நிம்மதி இல்லை, சமாதானம். நம்ம அப்ப யோசிக்கலாம், ஒரு செகண்ட் நம்ம யோசிச்சிருக்கலாமே, ஒரு செகண்ட் நம்ம பொறுமையா இருந்திருந்தோம்னா இந்த பிரச்சனை வந்திருக்காதே போயிருக்குமே. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிட்டு இருக்காங்க, 2 பேருக்குமே சண்டை வேகமா போகுது, 2 பேருக்கிட்டையுமே ஈக்குவலான வார்த்தைகள் இருக்கு, 2 பேருமே கரெக்டா போறாங்க. அப்படின்னாலும் அவங்க பேசுறது சரியா இல்ல, யாராகிலும் ஒருத்தர் அந்த இடத்துல தாழ்ந்து போயிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல எது ஜெயிக்குது? பொறுமை ஜெயிக்குது. அந்த இடத்துல எது ஜெயிக்குது? உறவு ஜெயிக்குது. அந்த இடத்துல எது ஜெயிக்குது? நம்மளுடைய அன்பு ஜெயிக்குது. ஆனா நம்ம அப்படி இருக்கிறோமா அப்படின்னா ரொம்ப லேடிஸ் கிட்ட மேக்சிமம் அது கம்மி. நானா இருந்தாலும் உடனே தீர்த்துடுவேன், என்ன இருக்கோ அத்தனையும் தீர்த்துடுவேன். அப்படிப்பட்டால் தான் நானும். இன்னைக்கு தேவன் இந்த இடத்துல நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்குறார்? பொறுமையா பேசுறதுல எப்படி பேசணும்? பொறுமையா பேசணும். நான் மேக்சிமம் எப்போதும் ஓரளவு பொறுமையா தான் பேசுவேன். ஆனா இப்போ ஒரு 2 வருஷமா எங்க அப்பா கிட்ட பேசி எனக்கு என்ன ஆச்சுன்னா குரல் பெருசாயிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா எங்க அப்பாவுக்கு காது கேட்கணும். நான் அவர்கிட்ட தான் நான் அதிகமா பேசுறதே. நானும் எங்கள் அப்பா அதிகமான நேரத்தை செலவழிக்கிறோம். அதனால எங்கள் அப்பாட்ட பேசி எனக்கு தொண்டை பெருசாயிடுச்சு. இதனால என் பிள்ளைங்கள்ட்ட எங்கள் வீட்டிலலாம் என்ன ஆயிடுச்சுன்னா, நீ சவுண்டாக பேசுகிற, அதிகமாக பேசுகிற, கோபமாக பேசுகிற, அப்படிலாம் இல்லை. என்னுடைய டோன் மாறிடுச்சு. அதே பழைய சுபாவங்கள் என்கிட்ட இருந்தாலும் என்னுடைய டோன் என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. ஆனாலும் அதை நான் மாற்றிக்கொள்ளணும். நானே நினைப்பேன், டக்கு பேசிட்டு ஏன் இவ்வளோ சவுண்டாக பேசணும் அப்படின்னு சொல்லி நானே நினச்சிருக்கேன். அந்த மாதிரி மற்றவங்களுக்கு இடரலாய் நம்மளுடைய வார்த்தைகள் என்னைக்குமே இருந்துடவே கூடாது. தீத்து 3ஆவது அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனமும். தீத்து 3
4வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணம் காண்பிக்கும்படி அவர்களை நினைப்பூட்டு. ஏனெனில் முற்காலத்தில் நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறுமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்பட்டவர்களும் ஒருவரையொருவர் பகைக்கிறவர்களுமாய் இருப்போம். இப்போ இந்த இடத்துல பவுல் வந்து சொல்றாரு, யார்கிட்ட தீத்துக்கிட்ட சொல்லி அனுப்புறாரு. என்ன சொல்லி அனுப்புறாரு? ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷனுக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. விசுவாசிகளுக்கும் அங்க செய்யறதான வேலையாட்களுக்கும் எல்லாருக்கும் என்ன சொல்லி அனுப்பிச்சுடுறாரு? இது நீ போய் இதை போய் அவங்க கிட்ட சொல்லு. அவங்க எப்படி இருக்கணும்? பொறுமையோட இருக்கணும், சண்டை பண்ணாம இருக்கணும், சாந்த குணத்தை அவங்க எல்லாத்துக்குமே காண்பி. நீ காண்பிச்சினாதான் அவங்களும் வந்து அதை பின்பற்றுவாங்க. 3வது வசனம். ஏனெனில் முற்காலத்தில் நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறுமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். இப்படித்தான் நம்மளும் முன்னாடி இருந்தோம். முன்னாடி அப்படி இருந்தோம்னா இன்னமும் அதை கண்டினியூ பண்ணோம்னா நமக்குள்ள யார் இல்லை? தேவன் இல்லை. அப்ப நம்மளுடைய குணாதிசயங்கள் என்ன பண்ணணும்? மாறணும். எதுவுமே மாறாம நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், ஆண்டவரை மட்டும்தான் நான் தொழுது கொள்றேன், வாரம் தவறாம நான் சபைக்கு போயிடுவேன், எல்லா நாளும் ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்குள்ள எது இருக்காது? தேவனுடைய அன்பு இருக்காது, தேவனுடைய சித்தம் நமக்குள்ள இருக்காது. ஏன்னா நம்மள முன்மாதிரி எல்லாத்தையும் அந்த இடத்துல விட்டுட்டு தான் புது மனுஷனா தேவன் இடத்துல வரும். அப்படி இருக்கும் பொழுது புது மனுஷனா தேவனுக்கு பொறுமை உள்ளவர்களாய் காத்திருக்கிறவர்களாய் அவரை போல பின்பற்றுகிறவர்களாய் நாமும் காணப்பட வேண்டும். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெரிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமாதானமாய் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை நிச்சயிக்கிறவனுமாயிராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து. இப்ப யார சொல்றாரு? கண்காணியானவர்களை சொல்றாரு. அதுக்கு நமக்கு மேலே இருக்கிறவங்க, நமக்கு போதிக்கிறவங்க எப்படி இருக்கணுங்கிறத வேதம் தெளிவா சொல்லுது. இத மாதிரி வேற எந்த புக்குமே எதையுமே சொல்லி தராது. ஆனா நம்ம எப்படி இருக்கணும், நமக்கு சொல்லி கொடுக்குறவங்க எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் தேவன் வந்து அழகா நேர்த்தியா எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. நீ எப்படி இருக்கணுங்கிறத தேவன் நமக்கு வரைபடமாவே வச்சுட்டு போயிருக்காரு. இது மாதிரி இருந்துட்டோம்னா எந்த பிரச்சனையுமே வாழ்க்கையில. பல்பு கண்டுபிடிச்சவங்க யாருன்னு தெரியுமா? தாமஸ் ஆல்வா எடிசன். இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன பண்ணானா, அமெரிக்காவில் ஒரு வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனத்துல ஒரு கருவியை கண்டுபிடிச்சு தர சொல்லியிருக்காங்க. இந்த தாமஸ் ஆல்வா எடிசனும் அதை கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சதான அந்த மனுஷனுக்கு அந்த பொருளுக்கான விலையை நிர்ணயிக்க தெரியும். அப்போ கொஞ்ச நாள் கடந்துச்சு. என்ன பண்ணாரு, உங்க ஒய்ஃபை கூப்பிட்டு இதுக்கு எவ்வளோமா விலை நிர்ணயிக்கலாம் நீ சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒய்ஃபு நீங்கள் என்னென்ன செலவு பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாங்க. கேட்டுட்டு அதுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டுருக்காங்க. இவங்களுடைய ஒய்ஃபோட தேவை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுடைய $25 அமெரிக்கன் டாலர் அவங்களுடைய தேவை. அப்போ அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, சரிங்க இதை வந்து 25,000 அமெரிக்கன் டாலருக்கு நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து இந்த இதுக்கு வந்து இவ்வளோ சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெயிட் பண்ணுறாரு. அவங்க ஒய்ஃபும் அதை விட்டுட்டாங்க. ஒரு கொஞ்ச நாட்கள் சென்றது. வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனத்துடைய தலைவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வேலைக்காரர் அனுப்பிச்சு அவங்க கிட்ட நம்ம வந்து பொருள் கொடுத்துருக்கோம் செய்ய சொல்லி அதை போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரரை அனுப்புறாரு. அவங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. தன்னை யாருன்னு சொல்லி அறிமுகப்படுத்திட்டாரு. இப்போ இந்த பொருளை வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் கையில் கொடுக்கணும். அப்போ அந்த வேலைக்காரர் கேட்குறாரு, இந்த பொருளுடைய விலை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாரு. அந்த விலையை சொல்றதுக்கு தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு மனசு இல்லை. ஏன்னா அவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, இது சரியான விலைதானா, நம்ம கூட சொல்றோமா அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. யோசிச்சுட்டு அந்த விலையை சொல்ல வரும் பொழுது அந்த வேலைக்காரர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு $1,00,000 நீ என்ன சொல்ற, நான் உன் கையில கொடுத்துறேன், மிச்ச பணத்தை நீ எவ்வளோங்கிறத ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கோ. இவர் நிர்ணயிச்சதான விலை எவ்வளவு?
அவருடைய பொறுமைக்கான விலை தான் இது 1,00,000. ஏன்னா அவர் சொல்ல வர பொழுது இவர் தடுத்து, நான் $1,00,000 தரேன், காசோலையே தந்துடுறேன், நீ போய் மாத்திக்கோ, மிச்சம் இருக்கிறதான பணத்தை வந்து நீ ஆபீஸ்ல வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப அந்த பொறுமை, காத்திருந்ததான பொறுமைக்கு பெற்றதான பலன். அவர் பொறுமை இழந்ததுனால அந்த வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனத்துக்கு இழப்பு. அப்படி நம்ம பொறுமையா இருக்கிறதான காரியங்கள்ல தேவன் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக திருதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நம்ம தப்பு செஞ்சுட்டு ஆண்டவரே நான் சகிக்கிறேன் ஆண்டவரே அப்படி சொல்றதை காட்டிடும், நன்மையை செஞ்சுட்டு ஆண்டவரே என்னை இப்படி இது பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வித்தியாசம் உண்டு. ஏன்னா ஜெயிலுக்கு போறவன் குற்றம் செஞ்சுட்டு போறான், அந்த இடத்துல போய் நான் வந்து நன்மை தானே செஞ்சேன், எனக்கு ஏன் இந்த தண்டனைன்னு சொல்லி கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏன்னா அவன் குற்றம் செஞ்சுட்டான். அதனாலதான் ஜெயிலில் போய் அந்த தண்டனையை அனுபவிக்கிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயங்களை நன்மையான காரியங்களை செஞ்சுருப்போம். இப்ப பாடுகிற போது நமக்கு என்ன ஆண்டவர் தராரா? நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும், பிரியமா இருக்கும். தாவீது எப்படி இருந்தாரு? பிரியமா இருந்தாரு. எதனால இருந்தாரு? அவர் பொறுமையா வந்ததான பிரச்சனை எல்லாம் சகிச்சதுனாலதான் தேவனுக்கு எப்படி இருந்தாரா? பிரீதியா இருந்தார், பிரியமா இருந்தார். அப்படி நீங்களும் நானும் இன்னைக்கு பாடுகள் படுறோமா? அநியாயமா நம்ம மேல குற்றம் சுமத்துறாங்களா? அது தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. நிச்சயமா அதை வந்து நன்மையாய் மாற்றுவதற்கு தேவனால் முடியும். அதுக்கு ஒரு நாள் ஆண்டவர் நிச்சயமா வச்சிருக்கார். அதை வந்து மாற்றி நமக்கு நன்மையான காரியமாய் மாற்றுவார். ரோமர் 5வது அதிகாரம் 3வது வசனம். அது மாத்திரமல்ல, உபத்திரமும் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்தே உபத்திரவங்களிலும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவத்தில் என்ன பண்றோம்? மேன்மை பாராட்டுறோம். உபத்திரவம் இல்லாத மனுஷன் யாராவது நம்ம இருக்கிறோமா? அனுதினமும் வீட்டில் உபத்திரவம், ஆஃபீஸில் உபத்திரவம், தெருவில் உபத்திரவம், தண்ணி பிடிக்க போனால் உபத்திரவம், எங்கே போனாலும் உபத்திரவத்தின் மத்தியிலே நம் வாழ்க்கை நகருகிறது. அந்த உபத்திரவத்திலும் தேவன் நம்மளை எப்படி இருக்க சொல்றாரு? பொறுமையா இருக்க சொல்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொல்றேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்துல என்ன இருக்குன்னு சொல்லிட்டாரு? உபத்திரவம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. இந்த உபத்திரவம் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏன் ஆண்டவரே எனக்கு இதை செஞ்சீங்க, ஏன் ஆண்டவரே இப்படி பண்ணீங்க, நான் உங்களுக்கு நன்மையை செஞ்சிருக்கேன், நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், கண்ணீரோடு ஜெபிச்சிருக்கேன், தேவ ராஜரீகத்தை கட்டுறதுக்கு என் கையில உதாசனமா நான் எடுத்து கொடுத்துருக்கிறேனே, அப்படி இருந்தும் ஏன் இதை என் வாழ்க்கையில அனுமதிச்சீங்கன்னு சொல்லி தேவனை கேட்கறதுக்கு நமக்கு அனுமதியே கிடையாது. இந்த வார்த்தையை நம்ம கேட்கக்கூடாது. தேவன் உபத்திரவத்தை கொடுக்குறாரு அப்படின்னா நிச்சயமா நாம் பண்படுறதுக்கும் நிச்சயமா நாம் அதுல இருந்து ஒரு விஷயத்தை கத்துக்க போறோம் அப்படிங்கிறதுக்காக தான் தேவன் வந்து இந்த உபத்திரவத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். ஏன் அவருக்கு தெரியாதா இந்த உபத்திரவத்தை உங்கள்கிட்ட கொடுத்தா தாங்குவோமா தாங்க மாட்டோமா அப்படிங்கறது அவருக்கு தெரியுமா தெரியாதா? சோதனைகளை சகிக்கிற மனுஷன் வாக்கியவான். அவருக்கு தெரியும் இந்த இது அளவு அமுக்கணும்னா இந்த அளவு தான் தாங்கும், அதுக்கு மேல அதுனா வேர்ஸ்ட் ஆயிடும், வெடிச்சிடும் அப்படிங்கறது அவருக்கு தெரியும். இதை கொடுக்குறாரு அப்படின்னா நிச்சயமா ஆண்டவர் வந்து இதை நம்மளால தாங்க முடியும் தான் இதை நம்மகிட்ட கொடுக்குறாரு, இல்லைன்னா கொடுக்க மாட்டார். சோதனைகளை சகிக்கிறவன் பாக்கியவான். அப்பனா சோதனைகளை சகிச்சு பொறுமையோட காத்துக்கணும். எப்படி இருக்கணும்? பொறுமையோட காத்துக்கணும். இப்ப எல்லாத்துக்குமே சோதனையில தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து போகிறது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சோதனை தான். இந்த சோதனையை பொறுமையோட கடந்து போங்க. நிச்சயமா இதற்கு உண்டான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர வல்லவராய் இருக்கிறார். என்னாகமம் 11:11. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரம் வர பண்ணினதென்ன? உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனதென்ன? இப்போ இந்த இடத்துல மோசே கர்த்தரை நோக்கி, ஏன் ஆண்டவரே இந்த ஜனங்களை எனக்கு இப்படி உபத்திரவ பாட பண்ணினது என்ன? ஜனங்க என்னை போட்டு பாடா படுத்துறாங்களே ஆண்டவரே, எதுக்காக இந்த இடத்துல பாடா படுத்துறாங்க? என்ன கேட்டு பாடா படுத்துறாங்க?
இறைச்சி கேட்டு. இந்த இடத்துல என்ன கேட்குறாங்க? இறைச்சி கேட்குறாங்க. நாங்கள் எகிப்துல எப்படி இருந்தோம், எங்களுக்கு என்னென்னலாம் இருந்துச்சுங்கிறத 5வது வசனத்தில் சொல்லியிருப்பாங்க பாருங்க. நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் இருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். என்னன்னு, எகிப்துல நாங்கள் இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோமே, இந்த வனாந்தரத்தில் கூட்டிட்டு வந்து எங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம மோசே இப்படி சாகடிக்கிறீங்க, இவங்களுடைய பூக்குரல் கேட்டுதான் ஆண்டவரே ஒரு ரட்சகரமா எழுப்பி போப்பா அவங்களெல்லாம் கூட்டிட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்காரு. ஆனா இவங்க பேசுற வர பேச்சு, அங்க இதெல்லாம் எனக்கு இருந்துச்சு, வனாந்தரத்துல ஒண்ணுமே இல்லாம என்ன சாகடிக்கவா நீ கூட்டிட்டு வந்த, ஏன் இப்படி பண்றேன்னு சொன்ன உடனே மோசே என்ன பண்றாரு? வேகமா ஆண்டவர் சமூகத்துல போய் இந்த உபத்திரவத்தை ஏன் ஆண்டவரை வர பண்ணீங்க? அப்போ உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு கீழ்காட்சி அடிக்க வச்சு அந்த வனாந்திரமே என்ன ஆயிடுச்சு? காடையால் நிரப்பப்பட்டது. அப்போ ஒரு நிமிஷம் போதும் தேவன் ஒரு கீழ்காட்சி அடிக்க செய்து நம்மளுடைய உபத்திரவத்தை எல்லாம் மாற்றுவதற்கு. விசுவாசத்தோடு ஆண்டவரே என்னால் முடியும், நான் சகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொறுமையோட காத்திருப்போம். நிச்சயமா ஆண்டவர் ஒரு கீழ்காட்சியை அடிக்க செய்வார், நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. சீக்கிரத்தில் நீங்கிவிடும் என்ன கொடுக்க போறாராம்? கன மகிமையவே நமக்கு தர போறார். உபத்திரவத்தை நீக்கிட்டு கன மகிமையை பெற்றுக்கொள்ள நாம் ஒவ்வொருவரும் தயாராயிருப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? விசுவாசத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும், பந்தயத்தை பொறுமையோடு ஓட வேண்டும். அடுத்து பரீட்சைக்கு நீடிய பொறுமை நமக்கு தேவை. பாடுபடுகிற போது பொறுமை வேண்டும், உபத்திரவத்தில் பொறுமை வேண்டும். இத்தனையும் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா ஆபகு 2வது அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. குறித்த காலத்துக்கு எது வைக்கப்பட்டிருக்கிறதா? தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளணும், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நமக்கு என்ன தேவை? எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை விசுவாசத்தோடு வாசிங்க பார்ப்போம். முடிவிலே அது விலகும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிக்கவில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பொறுமையோடு காத்திருக்கணும். என்ன விஷயத்துக்காக எல்லாரும் ஜெபிக்கிறீங்க, எதற்காக தேவ சமூகத்தில் அந்தரத்தில் நிற்கிறீங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா தேவன் அறிந்திருக்கிறார். என்ன இருக்க சொல்றாரு? உங்களை பொறுமையா இருக்க சொல்றாரு. யாரும் அவசரப்பட்டு ஏன் ஆண்டவரே இதை எனக்கு அனுமதிச்சிங்கன்னு சொல்லி கேட்காதீங்க. நான் பொறுமையா இருக்கிற ஆண்டவரே, நிச்சயமா நீர் எங்களை ஆசீர்வதிப்பீங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க, காத்திருங்க. நிச்சயமா உங்களுடைய காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணுவார்.